ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். யூஎஸ் இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரான் மேல ஃபுல் ஸ்கேல் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கடகடன்னு கீழே போயிட்டு இருக்கு. அங்க வார் நடக்கிறதுக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கீழே போறதுக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. அதுதான் க்ரூட் ஆயில். ஜென்ரலா இந்த மிட் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் அதிகமான க்ரூட் ஆயில ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸ்பெசிபிக்கா இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்கும் ஓமனுக்கும் நடுவுல ஒரு சீ லைன் இருக்கு. இத ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லுவாங்க. குளோபலா ப்ரொடியூஸ் பண்ற 20% க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா இந்த சீ லைன் மூலியமா தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து. அதே மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னா நம்மளோட 90% ஆஃப் க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு வரோம். இதுல ஆல்மோஸ்ட் 40% பாத்தீங்கன்னா இந்த லைன்ல தான் நம்மளுக்கு டிராவல் ஆகி வருது. இப்ப ஈரான் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களை நீங்க த்ரெட்டன் பண்ண இந்த லைனை நாங்க கண்ட்ரோல் பண்ணி ஆயில டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வராங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கீழே போக. இந்த மாதிரியான வார் பீரியட்ல எஃப்ஐஐஸ் எல்லாம் இந்தியா மாதிரியான எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காசை அப்படியே எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் பாண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா கோல்டு இந்த மாதிரி மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஹெட்ஜிங்காவும் இருக்கும், ஒரு சேஃபரான ஆப்ஷனாகவும் இருக்கும்ன்றதுனால. அதனாலதான் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோஸ் யூஎஸ் கரன்சில ட்ரேட் ஆகுதுன்றதுனால யூஎஸ் கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் பாத்தீங்கன்னா வீக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட செயின் ரியாக்ஷனா இந்த மாதிரி சினாரியோல இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா கீழே போக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம இப்ப விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னதான் நம்ம இந்தியாவோட ஓவரால் எக்கனாமிக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா இருந்தாலும் இது எப்படி செக்டார்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல லாஸ்ட் 1 மந்த்ல நீங்க எடுத்து பாருங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 5% கிராஷ் ஆயிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா நிப்டி ஐடி பாருங்க 15% மேல கிராஷ் ஆகி கீழே போயிருக்காங்க. ஆந்த்ராஃபிக்ன்ற ஏஐ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரியான ஐடி கம்பெனிக்கு நிறைய த்ரெட் கிரியேட் பண்ணி இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஸ்டாக்லாம் நல்ல கிராஷ் ஆயிருக்கு. முக்கியமாக இங்கே பாருங்க, இந்த ஐடி ஸ்டாக்ஸோட 52 வீக் ஹை இதுதான். ஆல்மோஸ்ட் 20 to 30% கிராஷ் ஆகி இந்த ஸ்டாக் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி பர்சிஸ்டன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் பாருங்க. இதோட டெய்ல் வெண்ட் இந்த வார் சினாரியோவில் ஃபேவரபுளாக மாறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா, இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கரன்சியில் தான் இருக்கு. இப்போ ருபி வேல்யூ வந்து வீக்கன் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ரெவன்யூ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த கம்பெனிஸ் டவுன் ஃபியூச்சரில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, ஐடி தவிர வேற எந்த செக்டர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, டிஃபென்ஸ் ஒரு செக்டராக எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ல யாரெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, பெல்லு, ஹெச்ஏஎல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஈவன் இந்த செக்டரல் ஸ்கோர் பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த்தில் ஓரளவுக்கு புல்லிஷாக மாறி இருக்காங்க. டிஃபென்ஸ் தவிர்த்து ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜெனரிக் மெடிசன்ஸ் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரோம். இதில் இந்த சன் ஃபார்மட்டிக்கல், டிவிஸ் லேபரேட்டரி, டாக்டர் ரெட்டி, சிப்லா இவங்கெல்லாம் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த செக்டர் பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, 6 மந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல புல்லிஷாக காட்டுது. ஈவன் லாஸ்ட் 1 மந்த்தில் நல்லா பண்ண செக்டாரில் இவங்க ஒருத்தவங்களா இருக்காங்க. இந்த சினாரியோவில் எந்த செக்டர் அதிக த்ரெட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் ஒரு செக்டர். இவங்களோட ஸ்டாக்ல ஸ்பெசிஃபிக்காக ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பிசிஎல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு வராங்கன்றதுனால இதில் நிறைய த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சேஃபர். இவங்களோட செக்டரல் ஸ்கோர் கூட பாருங்கள் நியூட்ரலாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக இந்த ஸ்டாக்ஸ் அடி வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இவங்களை தவிர ஏவியேஷன் செக்டர், இந்த டூரிங் அண்ட் ட்ராவல் ஏஜென்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் டெயில்வெண்டில் தான் இருக்காங்க. இந்த செக்டரில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க. எஸ்பெஷலி ஏவியேஷனில் இந்த ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வர ஃபியூ வீக்ஸில் இந்த ஆயில் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். டாலரோட வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றத கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஈரான் நியூஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறப்ப இமீடியட்டாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த 3 நியூஸை நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கலாம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.